ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வெறும் 2 நிமிஷம் போதும். வாங்க இது எப்படி செய்யணும்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு இது மாதிரி அகலமான ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கல்லையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மாவு எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டையாக உருட்டிட்டு இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கட்லெட் எப்படி தட்டுவீங்களோ அது மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கத 1 by 1 இதில் போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம ஆயில் அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஒரு சைடு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேமோட கொஞ்சம் அதிகமாகவே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா போட்டோன்னே கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதெல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ சுற்றி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இந்த பக்கமும் 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வேறு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த ரெசிபி இதே மெத்தடை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.